உங்க மனக்குதிரையை கொண்டு கயிறுல கட்டிட்டு ஒரு மரத்துல கட்டிட்டு அது கொஞ்சம் இலை பாரட்டும் அப்படின்னு சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு, அப்பா என்னால முடியல சாமி, இதை திங்க் பண்ணி தலையெல்லாம் வலிக்குது அப்படின்னு ஒரு காப்பியை குடிச்சிட்டு ரிலாக்ஸா தூங்கி எழுந்திரிச்சிட்டு, ஓகே இப்போ இதுதான் சுச்சுவேஷன், அவன் மாஸ்குலைனா இல்லையான்னு தெரியல, அவன் ட்ரூ ட்வின் ஃப்ளேமா இருக்கட்டும் இல்லாமல் இருக்கட்டும், இதே தான் மாஸ்குலைனுக்கும் அவன் ட்ரூ ஃபெமினைனா இருக்கட்டும் இல்லாமல் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நான் என்னோட ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ள இருக்கிற டிவைன் கவுண்டர் பார்ட் கூட வாழ கத்துக்கிறேன். அதுவே எனக்கு ஹாப்பியா இருக்கு. ஸோ இதுதான் பிளான் ஆஃப் ஆக்ஷன். இதுதான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம். இப்படிதான் இனிமே வாழ்க்கை பாதையை அமைச்சுக்க போறோம். ஸோ என்னோட டிவைன் கவுண்டர் பார்ட்டுக்குள்ள என் ஹார்ட் ஸ்பேஸ் கிட்டே பேசினா என்னோட ட்ரூ ட்வின் ஃப்ளேம் ரியாலிட்டியில என்னை தேடி வருவான். இவன் அல்லது இவ என்னோட ட்ரூ ட்வின் ஃப்ளேமா இருந்தா என்னை தேடி வரட்டும், இல்லைன்னா என்னோட ட்ரூ ட்வின் ஃப்ளேம் யாரோ அவங்க என்னை தேடி வரட்டும். இதுதான் ஃபைனல் அல்டிமேட் சொல்யூஷன். முடிச்சிட்டீங்க. ஸோ யூ ஆர் ப்ராக்டிசிங் பிளான் ஆஃப் ஆக்ஷன். என்ன? உங்க ஹார்ட் ஸ்பேஸுக்குள்ள இருக்க டிவைன் கவுண்டர் பார்ட் கூட வாழ கத்துக்கிறது. ஸோ அதுக்கிடையிலேயே இந்த டெசிஷன் எடுத்துட்டீங்க. ஆனாலும் என்ன பண்றது, ஒருத்தனோட இவ்வளோ க்ளோஸாக இருந்துட்டுமே, ஒருத்தியோட இவ்வளோ க்ளோஸாக இருந்துட்டுமே. ஸோ அந்த தாட்டு இந்த தாட், ஒருவேளை அவன் தான் இவனா, இவன் தான் அவனா, வெளியே நம்ம கூட எர்த்லி மாஸ்குலைனா இருக்கிற பர்சன் தான் உண்மையான ட்ரூ ட்வின் ஃப்ளேமா இருப்பாளோ, நம்ம உண்மையிலேயே ட்ரூ ட்வின் ஃப்ளேம் இல்லையோ? ஏன்னா நம்ம